வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இது யோக ஜாதகம் என்று சொல்லிவிடலாம். அப்படி அமைப்புகள் ஏராளமான அமைப்புகள் உள்ளது. அந்த அமைப்பில் ஒரு அமைப்பை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு கேந்திரத்தின் அதிபதிகள், அதாவது லக்கணம் என்பது முதல் கேந்திரம், அது லக்கணம் என்பது முதல் திரிகோணம். இரண்டிற்குமே லக்கணம் பயன்படும். அடுத்து கேந்திர வீடு என்பது 4ஆம் வீடு, அடுத்த கேந்திர வீடு என்பது 7ஆம் வீடு, அடுத்த கேந்திரம் என்பது 10ஆம் வீடு. அதேபோல் திரிகோணம் என்று எடுத்துக்கொண்டால் லக்கண திரிகோணம் 1, லக்கணத்திற்கு 5ஆம் வீடு 2ஆம் திரிகோண வீடு, லக்கணத்திற்கு 9ஆம் வீடு 9ஆம் வீடு பெருந்திரிகோண வீடு. இந்த கேந்திர அதிபதிகளும் திரிகோண அதிபதிகளும் சேர்ந்து இருந்தால் அது ராஜயோக சாதகம். சேர்ந்து இல்லை என்றாலும் கேந்திர அதிபதியின் வீட்டில் திரிகோண அதிபதியும், திரிகோண அதிபதியின் வீட்டில் கேந்திர அதிபதியும் வீடு பரிவர்த்தனை செய்து கொண்டால் அதுவும் யோக ஜாதகம். சரி, இதுவும் இல்லை என்றால் கேந்திர அதிபதி திரிகோண அதிபதியை பார்த்தாலும், திரிகோண அதிபதி கேந்திர அதிபதியை பார்த்தாலும் இதுவும் யோக ஜாதகம். இந்த 3 அமைப்பில் ஏதாவது ஒரு அமைப்பில் ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகர் அதிகாரத்துடன் வாழ்வார், அந்தஸ்தாக வாழ்வார், செல்வாக்கோடு வாழ்வார், செல்வ செழிப்போடு வாழ்வார், மதிப்பு மரியாதையை நிலைத்திருக்கும். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.